எனக்கு சோறு போட்ட தாய்மானி எனக்கு என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். எனக்கு சொத்து சொல்றேன். அது மாடுதாம எனக்கு சொத்து எனக்கு எனக்கு பிள்ளைங்களை கூட நான் பேசல. என் மாடுதான் எனக்கு சோறு போடுது. ஒரு பணம் போன மாதிரி என் வீட்டுல அப்படியே கடுக்கிறோம், வருத்தப்பட்டு கடுக்கிறோம். நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன். என் வீட்டில் வந்து பசுமாடு ஒன்று இருக்குங்க. என் பசுமாடு வந்து இங்கே மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது அதே ஊரை சார்ந்த ரிட்டைர்மெண்ட் ஆய்வாளர் அவருடைய பையன் இளங்கோவன், திமுக கட்சியை சார்ந்த சந்தோஷ்குமார் ஒருத்தர், சிறுவனர் கண்டிகை சார்ந்த கோபால் செட்டியார், இவங்க 3 பேரும் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. இந்த மாடு போய் மேய்துன்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மாட்டோட வயிற்று பகுதியில் வந்து இரும்பு கத்தியால் குத்தி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருந்தோம். சரி, பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம்னோம். 10 நாளாக வீட்டில் அந்த மாட்டுக்கு வந்து வைத்தியம் பார்த்து போன சனிக்கிழமை தான் அந்த மாடு கொஞ்சம் நல்லாவாச்சு. மறுபடியும் மேய்ச்சலுக்கு போச்சு. மேய்ச்சலுக்கு போன மாடை அநியாயமாக கழுத்தில் வெட்டி, வாயை வெட்டி, அந்த வயிற்று பகுதியில் கத்தி விட்டு குத்தி, கர்ப்பமாக இருக்குது அந்த மாடு, சன மாடாக இருக்குது, அதுக்கு வயிற்றில் கத்தி விட்டு குத்தி கொடூரமாக வெட்டி சாகடிச்சு அந்த மாட்டோட வாழை வெட்டி சாப்பிட்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க. புல்றம்பாக்கம் காவல் நிலையத்தில் நான் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கிறேன். புகார் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மாடு மட்டும் இல்லை, என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தரோட மாடு 2 மாடு வெட்டினாங்க. அதில் ஒரு மாடு செத்துச்சு, ஒரு மாடு இப்போவும் வால் இல்லாமல் சுற்றின்னு இருக்குது. சிறுவானூர் கண்டிகையில் ஒரு மாடு வெட்டியிருக்கிறாங்க. இதுமாரி இதை தொடர்ந்து இந்த இளங்கோவன் என்றவர் வந்து அவர் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாலே அந்த கிராமத்தை சார்ந்த மாடுகள் இது வரைக்கும் 10க்கு மேலே மாடை வெற்றிருக்காரு. 10 மாடுக்கு மேலே செத்து இருக்குதுங்க. இது யாரும் கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்டால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு பயப்படுறாங்க. நான் புகார் கொடுத்துருக்குறேன். இந்த மாடு வந்து அநியாயமாக செத்து இருக்குது. எங்களுக்கு மனசாரில் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை போல் அந்த மாடு இருந்துச்சு. இது எங்கள் வீட்டிலே பிறந்து வளர்ந்த மாடு. இது அம்மாலேருந்து, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் தலைமுறையாக இருக்கிற மாடு. இந்த மாடு எங்களுக்கு வந்து ஒரு செல்லமாக இருக்கும், எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ரொம்ப மனசு வலிக்குது. இது போல் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாய்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. இதே போல் மற்றவங்களுக்கு அந்த வருத்தம் வராதளவுக்கு வாயிலா ஜீவன் பசிக்கு நம்ம 5-6 அறிவு இருக்கிறோம். நம்மளுக்கே ஒரு சில விஷயம் தெரிய மாட்டுது. வாயிலா ஜீவன் பசி, வெயில் காலம், பில்லு தேடி போகுது. அதுக்கு வெட்டி சாய்ச்சா அதுக்கு நியாயமாயிடுமா? இதெல்லாம் சமூக ஆர்வலர்கள், பத்திரிகை நிருபர்கள், சட்டப்பூர்வமாக போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே நியாயம் கிடைக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.